அன்பானவர்களே, மை டியர் போர்ட்ஃபுல் பீப்பிள்ஸ், விவர் சில்ட்ரன்ஸ், வாலிப பெண்களே, இளைஞர்களே, ஆக்சுவலாக நான் இன்னைக்கு என்னுடைய சினிமா அனுபவங்கள் பற்றியும், தென் ஆழ்வார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வேளாண் துறையில் மிகச்சிறப்பு வாய்ந்தவர். நான் ஃபாரின்லலாம் போயிட்டு அந்த வேளாண் சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சிகள், ஆய்வெல்லாம் பற்றி நிறைய பேசியிருக்கிறாரு. அவர் ஒரு 6 விஷயம் சொல்லியிருக்கிறாரு இன்னைக்கு. அது ஒன்று விவசாயம். அதை பற்றி தான் நான் இன்னைக்கு பேச போகிறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் பாருங்க. அப்பவும் போல் தள்ளி விட்றதா தள்ளி விட்ரு. அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் தானே. 1 மில்லியன் 2 மில்லியன் 5 மில்லியன்ஸ் தள்ளி விட்றது தானே. ஓகே, தேங்க்யூ. தொடர்ந்து பாருங்கள். அன்பானவர்களே, இந்த வேளாண் துறையில் புகழ்மிக்க ஆழ்வார் அவர்கள் ஒரு 6 விஷயத்தை சொல்கிறார். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னாக்க, நம்ம வாலிப பெண்கள் படிப்பில் கண்டுபிடிப்பெல்லாம் ரொம்ப பயங்கரமான அளவில் சிறந்து ஃபாரினில் போயிட்டு அங்கே மிகப்பெரிய ராக்கெட்டு எல்லாத்தையும் கண்டுபிடித்து அங்கே அங்கீகாரம் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா அந்த 6 அடிப்புன்னு சொல்கிறாங்க பார்த்தியா. ஃபஸ்ட்டு சாராயத்தை வாயில் ஊற்றி அமைக்கிறான் ஒன்று. ரெண்டாவது இந்த தொலைக்காட்சி பெட்டி ஏதாவது டிவி சீரியல் மயிரில் போட்டு அடைச்சி விட்டுறான். மூணாவது கோயில் திருவிழான்னு சொல்லி ரோட்லெல்லாம் கோயிலை கட்டி பப்ளிக்காக நாசம் பண்ணுறான். மூணாவது பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அது ரொம்ப கேவலமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த அரசியல் கூட்டங்கள் எல்லாம் அந்த கிளவி செத்து போன பொணத்தெல்லாம் கூட்டின்னு போய் 200 கொடுத்து மேட்ரை முடிச்சிடுறான். நான் அப்போ ஆமாம், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஓட்டு நம்ம ஓட்டு போட்டுட்டா அதோட நம்ம வாழ்க்கை சூப்பராக ஆகிடுதுன்னு சொல்லிட்டு இந்த கம்நாட்டி குவார்ட்டருக்கும் பிரியாணிக்கும் ஓட்டை போட்டு தேச துரோகியாக மாறி போகிறான். அப்புறம் பள்ளி கல்லூரிகள் இருக்கு பார்த்தீங்களா. ஐயோ கஞ்சா தண்ணி பொண்ணு கிண்ணுன்னு மோசமாக போச்சு. ரொம்ப வருத்தப்பட்டு பேசினார் ஆழ்வார். அவர் என்ன நீங்கள் போய் பாருங்கள். அவர் வேறு மாதிரி பேசியிருக்காரு, நான் வேறு மாதிரி பேசியிருக்கேன். ஆக நம்ம வாலிப பெண்களும் இளைஞர்களும் மிக திறமையானவர்கள். அவர்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம நாட்டுக்கு பயன்பட்டால் நம்ம நாடு அமெரிக்கா இல்லை, அமெரிக்காவுக்கு அப்பாட்டக்கராக மாறிடும். ஆனால் இவன் மாற்ற மாட்டான். இந்த அரசாங்கம் இவனை அடிமையாக கொத்தடிமையாக படிப்பறிவு இல்லாமல் சாராயத்தை ஊற்றி கோயில் மயிர் அந்த சாமி ஒரு மயிரையும் பிடுங்க போகிறதில்ல. ஏற்கனவே லட்சக்கணக்கான பிச்சைக்காரன் அங்கேயே தூங்கி அங்கேயே எழுந்திரிக்கான். அவனுக்கே சோறு போடாத சாமி. இப்படி அப்புறம் தேர்தல் கூட்டம் ஓட்டு மயிருன்னு சொல்லி மக்களை, என் பிள்ளைகளை, என் வாலிப பெண்களையும் சிறு பிள்ளைகளையும் நாசம் பண்ணுற இந்த அரசாங்கம், இந்த இந்தியா, இந்தியா 2026 எல்லாம் காலியாக போயிடும்பா. 2026 இவங்களுக்கு கிளைமாக்ஸு. புரியுதா? ஆமாம், தமிழ்நாடு நம்பர் 1 இருக்குது இந்தியாவில். நம்பர் 1 ஊழல்லையும் லஞ்சத்துலேயும் நம்பர் 1 இருக்குது இந்தியாவில். ஸோ இது நாசமாக போனால் மட்டும்தான் என் வாலிப பெண்களும் என்னுடைய இளைஞர்களும் அவர்களுடைய கண்டுபிடிப்புகள். நான் விவசாயம் பற்றி பேச போகிறேன். அதுக்கப்புறம் என்னுடைய சினிமா லைஃப் பற்றி கொஞ்சம் பேசுகிறேன். கொஞ்சம் பாருங்கள். என்ன கொஞ்சம் பாருங்கள், விடாமல் பாருங்கள். செல்லம் அன்பானவர்களே, தாத்தா அனுபவம் ஊரெல்லாம் சுற்றணும். பக்கிரி மாதிரி பிச்சைக்கார பையன் ஊரெல்லாம் சுற்றி ஏழை மக்கள் எல்லாருக்கிட்டையும் உட்காந்து மணிக்கணக்காக பேசுவேன். அந்த பிச்சைக்காரன் எல்லாமே பெரிய கோடீஸ்வரனாக வாழ்ந்தவனுங்க ஒரு காலத்தில். சொந்த குடும்பத்தால் சொத்தப்பட்டு அங்கங்கே கோயில் வாசலில் பிச்சை எடுத்துனுக்கிறான், பஸ் ஸ்டாண்டில் ரயில்வே ஸ்டேஷனில் பிச்சை எடுத்துனுக்கிறான். அவள் தான். அதனால பிச்சைக்காரன் கிடையாது, பெரிய கோடீஸ்வரர்கள் ஒவ்வொருத்தரும். நீ இப்போ விசாரிச்சு பார்த்தா தானே உனக்கு எங்கே தெரிய போகுது, எனக்கு தெரியும், அது விட்டுரு. இப்போ ஒரு மனுஷன் அப்படின்னாவே அவன் கூடவே ஆமாம் ஒரு 6 குணங்கள், அப்புறம் 9 சுவைகள், அது நவரசம், அப்புறம் 6 குணங்கள் இருக்குது. அந்த 6 குணங்கள் என்ன அப்படின்னு பார்த்துன்னு சொன்னாக்க, ஒன்று என்னது, ஆமாம் உண்மை உரைத்தல், உண்மை பேசுதல். 2வது தர்மம் செய்வது. 3வது சோம்பல் தவிர்ப்பது. 4வது பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா என்னது, பொறாமையை விடுவது. அது ஐயோ அதுதான் அவங்ககிட்ட நிறையா இருக்குது, விடுவது. அப்புறம் பொறுமை கொள்ளல். கடலை காட்டிலும் மிக பொறுமையாக இருப்பது. கடலில் சுனாமி வருது, அது வேறு விஷயம். பட் பொறுமை, ஆமாம் கடலை காட்டிலும் பொறுமையாக இருப்பது. ஆமாம், அந்த மாதிரி கடல் ஆழத்தை விட அதிகமாக பொறுமையாக இருப்பது. அந்த மாதிரி நிறைய சொல்லினே இருப்பேன். தாத்தா ஒட்டி என்ன பேசினே கிடப்பேன். அது என் வியாதி, என் நோய் அது. சரியா? ஸோ அப்புறம் தைரியம், தாத்தா மாதிரி தைரியம். தாத்தா பார்த்தியா இந்த வயசில் கூட எவ்வளோ கொழுப்பாக பேசுகிறேன், எவ்வளோ திமுறாக பேசுகிறேன். காரணம் என்னன்னு சொல்லு. தாத்தா வண்டியில் எழுதி வச்சுருப்பேன். ஆமாம், என்னது, அறிவும் துணிவும் கடின உழைப்பும் இயற்கையும் துணை. பக்கத்து வீட்டுக்காரன் துணை இல்லை, கவுன்சிலர் துணை இல்லை, பிள்ளையார் துணை இல்லை, இயேசுநாதர் துணை இல்லை. ஜான் பாஸ்கோ தான் ஜான் பாஸ்கோவுக்கு துணை. அதான் அறிவு.
அறிவு. அப்புறம் என்னது அடுத்தது அறிவு, துணிவோம், அடிச்சு மூஞ்ச கீச்சு அப்படியே செத்து போயிடணும். லாஸ்ட் கிளைமேக்ஸ் அதுதான் துணிவு. அப்புறம் கடின உழைப்பு. தாத்தா இன்றைக்கி உழைக்கிறேன் இந்த வயசுலேயும். ஆமாம், தினம் ஒரு 500 சம்பாரிச்சிடுவேன். 500 ருபீஸாவது தினம் சம்பாரிச்சிடுவேன். இப்போ அது கடின உழைப்பு. பயங்கரமாக கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறேன். திருட்டு பையனா ஈஸியாக சம்பாதிச்சிக்கலாம். அரசியல்வாதி சம்பாதிக்கிறானே, அந்த மாதிரி சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஜான் பாஸ்கோ கெடுக்கணும்னு சும்மா நினச்சாலே போதும், மொத்த பேரையும் ஏமாற்றி விட்ருவேன். அந்த அளவுக்கு எனக்கு அறிவு அதிகம். நான் செய்ய மாட்டேன். அதுதான் ஒன்று. பேசுகிறதோட சரி. ஆமாம், சும்மா வாய்ஜாலம் தான், வேலையாகாது. அடுத்தது ரொம்ப முக்கியமானது ஒன்று என்ன தெரியுமா? இயற்கை. எனக்கு இயற்கை துணை செய்கிறது நான் எப்படியோ பயங்கரமாக எனக்கோ 40-50 தடவை செத்து போயிருக்கிறேன். ஆனால் இயற்கை எப்படியோ என்னை காப்பாற்றிக்கிட்டே வருது. அது ஏன்னு தெரியல. சரி, அந்த இப்போ 6 குணங்கள் என்னன்னு பார்த்தோம். அந்த 6 குணங்கள் என்னது? உண்மை உரைத்தல், அப்புறம் தர்மம் செய்தல், சோம்பல் தவிர்த்தல், அப்புறம் பொறாமை விடுதல், அப்புறம் பொறுமை கொள்ளல், அப்புறம் தைரியமாக இருப்பது. அதுக்கு அடுத்தது இன்னொரு விஷயம். அது 9 வகையான ரசம், நவ ரசம். அது என்னன்னு பார்த்தா இன்பம், சந்தோஷம், இன்பம், மகிழ்ச்சி, அந்த மாதிரி. அப்புறம் நகைச்சுவை, காமெடி. தாத்தா மாதிரி காமெடி. அப்போ தாத்தா மாதிரி எப்பவுமே காமெடியாக தான் இருப்பேன். காமெடியாக தான் பேசுவேன். காமெடியாக எந்த ஒரு விஷயத்தை சொல்கிறதா இருந்தாலும் காமெடி கலந்து தான் சொல்லுவேன். ஆச்சா. அப்புறம் சோகம். எல்லாருமே சோகமாக தான் இருக்கிறோம். அது உலகத்தில் இருக்கிற எல்லாருமே சோகத்தில் தான் இருக்கான். சோகம். அப்புறம் கோபம். அது என் ஒரு பையன் கிடையாது. ஒரு பையன் கோபம் நத்திங் டூயிங். கோபமே இல்லை. கோபம் இருக்குது. அது துப்பு கட்ட கோபம், வேஸ்ட் கோபம். அப்படி அது விவேகம் இல்லாத கோபம் விவேகம். தாத்தா மாதிரி கோபப்படணும். அப்புறம் பயம். அது மொத்த பையனும் வேலை நாக்காடியில் அவ்வளோ சின்னோண்டு ஒடிஞ்சு போன பிளேடு வச்சுக்கிங்க சென்னையில் நான் தான் ரவுடி, நானும் ரவுடின்னுமா. மேலே அடிச்சு சாவச்சா செத்து போயிடணும். அந்த மாதிரி அடிக்கணும். அப்புறம் வீரம். அதுதான் என்னது? பயம். அதுக்கடுத்து வீரம். 5 வீரம். சும்மா வீரம். போரில் போய் சண்டை போடுறது இல்லைப்பா. மானம் போகும்போது அடித்து மூஞ்சை கிளிக்கிட்டு. என் பொண்டாட்டிக்கு ஒன்றுன்னா அவன் எவனாக இருந்தாலும் அவன் அதே இடத்துல காலி பண்ணிடணும். என் தங்கச்சிக்கு ஒன்றுன்னா அவன் எவனாக இருந்தாலும் அதே இடத்துல அவனை காலி பண்ணிடணும். என் பொண்ணுக்கு ஏதாவது ஒன்றுன்னா அவன் எவனாக இருந்தாலும் அதே இடத்துல அவனை காலி பண்ணிடணும். ஜெயிலுக்கு போயிடணும். அவ்வளோதான். சரியா? அப்புறம் அருவறுப்பு. இந்த திருட்டு அரசாங்கம் இருக்குது பாரு, பண்ணுறான் பாரு, எவ்வளோ கேவலம், எவ்வளோ ஐயா ஒரே அழுக்கு குப்பை சாராங்கிற. என் பொண்ணுக்குன்னு ரோட்டில் நாய் வேலை செய்கிற மாதிரி பொண்ணுங்க பார்க்கலுக்கு இருக்கிற பீச்சிலலாம் கட்டி பூச்சிக்கின்னு அனுச்சிக்கின்னு என்னென்ன கருமாத்திரையாக பண்ணுது. அதை பார்க்கும்பொழுது ஏற்படுகிறது இல்லையா ஒரு வேதனை, துன்பம், அருவறுப்பு. அப்புறம் ஆரோக்கியம். தாத்தா மாதிரி நோய் நொடி இல்லாத ஒரு ஆரோக்கியம். அதுக்கு உண்மை பேசணும், நேர்மையாக இருக்கணும். அப்போ தான் நோயெல்லாம் வராது. இப்போ தாத்தாக்கு நோய் எதுவுமே வரலையா? 62 வயசு ஆச்சுப்பா. நான் இந்த செகண்ட் சேர்த்தா கூட சூப்பர்மேன். புரியுதா? நீ கோடி ரூபா வச்சுக்கிட்டு ஒருத்தர் போகிறாரு லண்டனில் போய் பிளட்டு ஏற்றின்னு வராராம். அவங்க அப்பா 1.5 வருஷமாக 2 வருஷமாக அந்த இந்த சேரில், வீல் சேர்லேயே அந்த பீயும் பேண்டுக்கிட்டு அந்த பீலையும் உக்காந்துக்கிட்டு வாழ்ந்தார். யார்? அது கருணாநிதி தான் சொல்கிறேன். அதெல்லாம் ஒரு வாழ்க்கையில். ஜெயலலிதா பேர் பெரிய அற்புதமான ஒரு சிறந்த நடிகை. ஜெயலலிதாவுடைய ரசிகன் நான், பயங்கரமான ஒரு ரசிகன். ஜெயலலிதா டான்ஸுனாக்க ஆமாம், அப்படியே கண்ணு இப்படி வச்சுக்கிட்டு பார்ப்பேன். அப்படி ஆடும் ஜெயலலிதா. அதோடைய ரசிகன் நான். அரசியல்லாம் நமக்கு புரியாது. அதோடைய சாவு எப்படி இருந்தது? மோசமாக இல்லை? இந்திரா காந்தி அம்மா சாவு மோசமாக இல்லை? ராஜீவ்காந்தி சாவு மோசமாக இல்லை? இது மாதிரி தான் மனிதனாக வாழ வேண்டும். சரியா? அதுதான் ஆரோக்கியம். அப்புறம் சாந்தம். எப்பவுமே சாந்தமாக இருப்பது. தவசிகள் இருக்காங்கல்ல, தீர்க்கதரிசிகள் இருக்காங்கல்ல, சாக்ரடீஸ், இயேசுநாதர், புத்தர் மாதிரி சாந்தம். இந்த மாதிரி ஆக மொத்தம் எத்தனை? 9 வகையான என்னது? நவரசம். நவரசம். அது குணங்கள் வேறு, நவரசம் வேறு. அதாவது இன்பம், நகைச்சுவை, சோகம், கோபம், பயம், வீரம், அருவறுப்பு, அப்புறம் ஆரோக்கியம், அப்புறம் சாந்தம். ஸோ இப்படி ஒவ்வொரு மனிதனும் இயற்கை நம்மை படைக்கும் போதே உடனே நம் ரத்தத்து உடனே, நம் இதயத்து உடனே, நம் உள்ளத்து உடனே அது நமக்கு கொடுத்துச்சு. ஆனால் இந்த அரசாங்கம் அதை என்ன பண்ணிடுச்சு? கொடுத்துதுப்பா. இந்த அரசாங்கம் என்னையா பண்ணிச்சு? சாராயத்தை ஊற்றி, கஞ்சாவை குட்டு, ஊசியை போட்டு, படிப்பு அறிவு இல்லாமல் கொத்து அடிமையாக அவன் கடைசி வரையும் பிரியாணியும் கோட்டையும் வாங்கி தின்னுட்டு நீ அவனுக்கு ஓட்டு போடணும். அப்படி ஆக்கி விட்டானையா.
ஏன்டா இளைஞனே ஏம்மா வாலிப பையனே உன் புள்ள பிச்சை எடுக்கிறது உன் கண்ணுக்கு முன்னால் வந்து தெரியலையா? கண்ணீர் உனக்கு வரலையா? என்ன படுக்கிற ராத்திரி அவன் கூட படுக்கிற உன் புருஷன் கூட தான் சொல்கிறேன், அவன் கூடயாவது படுத்துக்க. ஆனால் பெக்கிரியை பெற்று குப்பை தொட்டியில் போடுறிய பாவமா இல்லை? நீ என்ன பெண்மணின்னு உலகத்தில் சிறந்தவள் சொல்லிக்கிற. நான் பெண்களை மதிப்பவன், பெண் இல்லாமல் இந்த உலகம் இயங்காது என்று வந்து வாதிடுபவன். நானே வெறுக்கிறேன் இப்பொழுது உண்மை. உன் பிள்ளைகளை பெற்று ரோட்டில் போட்டு போகிறேன், அவங்கள போய் உன் புருஷங்காரங்கிட்ட சொல்கிறேன், ரோட்டில் போட எவ்வளோ தாலியோடு போவேன், நிறைய போட்டு இருப்பா தாலி, அவளை அரு, அவள் கைத்து அரு, அவள் மூக்குத்தி எடுத்துட்டு போடா, எனக்கு லிப்ஸ்டிக் வாங்கணும், எனக்கு காரு வாங்கணும், எனக்கு வந்து அவன் கூட போய் அவன் என் பாய் ஃப்ரெண்டு கூட போய் ஊர் மேயணும், போய் நீ அவள் தாலி எடுத்துகிட்டு போடா அப்படின்னு அனுப்பி வைக்கிறேன். நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? நீ நான் நேரடியாக பார்த்ததை சொல்கிறேன். அவன் சொன்னான், இவன் சொன்னான், மயிரப்புடுன்னா இல்லை, நேரடியாக பார்க்கிறேன், வீதி வீதியாக பார்க்கிறேன், ரோடு ரோடாக பார்க்கிறேன், ஊர் ஊராக பார்க்குறேன். கன்னியாகுமரியிலேருந்து நார்த் இந்தியா வரைக்கும் எல்லா ஊரும் நான் சுற்றிட்டேன். பிச்சைக்கார பசங்க கூட தான் நான் பழகுவேன், அவங்க கிட்ட தான் நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறேன். புரியுதா? அந்த விஐபி அவனை பார்த்தீங்களா தெரிஞ்சுக்கான். ரோட்டில் அந்த மூஞ்சி முகர கட்டியான் சனியை பார்த்தா தெரியல. ஆஸ்பத்திரி வாசலில் போய் பாரு, அவனுக்கு எழுவெல்லாம் தெரியும், அவனுக்கு கதெல்லாம் தெரியும். இவங்களுக்கு கண்டுபிடிக்கிறது ஒன்று பெரிய ஆமாம், இதுக்காக பெரிய ஆராய்ச்சியெல்லாம் பண்ண வேணாம். அவன் காரு டிரைவர் போதும், அவன்கிட்ட கேட்டால் சொல்லிவிடுவான். அவன் வீட்டில் வந்த லாண்ட்ரி காரி இருக்கிறப்ப துணி அயன் பண்ணி கொண்டு போய் கொடுப்பாள், அவளை கேட்டால் போதும் காரி துப்பி விட்ருவான். பால்காரனை கேட்டால் போதும் காரி துப்பி விட்ருவான். அந்த பலசரக்கு வாங்குறான் பாரு, அதை வாங்கி துண்டானுங்களே, இப்போ அரிசி பருப்பு மயிறு மண்ணாங்கட்டி பலசரக்கு கடை வச்சுருக்கான். அவனை கேட்டால் போதும், அவங்க கதை பூரா கதையும் வெளியே வந்துடும். நான் இதெல்லாம் எது சொல்கிறேன், என் ஏழை மக்கள் துன்பப்படுறத வந்து என்னால் பார்க்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனை நீ குடிகாரனாக்கி அறிவு இல்லாதவனா மாற்றிட்டு 10 பைசாவுக்கு போஜனம் இல்லாமல் ஊர் மேஞ்சுன்னுக்கிறான், டாஸ்மாகில் குடிச்சிட்டு வாந்தி எடுத்துன்னுக்கிறான். அவன் பொண்டாட்டி அங்கே அவன் தெரு மேலே அழுவுது. ஆமாம் அண்ணா அண்ணா ப்ளீஸ்ண்ணா போனா, அவன் குடிச்சிட்டு வாந்தி எடுத்துட்டு கழுகுறாரான், போய் கூட்டின்னு வானான்னு என்கிட்ட சொல்லுது. ஏன் வயசானவன் நான் போய் தூக்கிட்டு வர முடியுமா? அதை போமா விடுமா, அவன் சாப்பிட்டு அங்கேயே சாப்பிட்டுமா, விட்டு தொலைமான்னு விடுவேன் நான். அண்ணா அண்ணா ப்ளீஸ்ண்ணா, அப்படி என்ன பண்ணுறது, யாரையா கூட்டின்னு போவேன். போய் பார்த்தா சனியை அப்படி பீ மேலே நாய் பீ மேலே குச்சிட்டு வாங்க அப்படின்னும். அப்புறம் சரி போய் தூக்குங்கடா அப்படின்னு தூக்கி ஆட்டோலையோ இல்லை மீன்பாடியிலையோ ஏதோ ஒரு மயிரை பிடிங்கி தூக்கிட்டு வந்து வீட்டில் போட்டால் அது தொடப்பத்திலே நான் நல்லா அடி அடிக்கும், செருப்பாலே நான் நல்லா அடின்னு என் கண்ணு முன்னாலே அடிக்கும். நானே சொல்லுவேன் நல்லா அடிமானுவேன். போட்டு போலதான், சோறு போடாது, ஒரு 10-15 நாளைக்கு சோறு போடாது. இன்னொரு விஷயம் கலங்காதால் என்ன பண்ணு இல்லை, இப்போ என்ன பண்ணுவோம், பெட்டி படுக்கெல்லாம் எடுத்துக்கணும். இப்போ சாமல் சொந்த வீட்டுக்கு கூட போகாத, எங்கே பாம்பே டெல்லி எங்கே கண்ணு தெரியாத ஒரு ஊருக்கு போய்டு. அங்கே போய் வேறு எவனையாவது ஒருத்தனை கல்யாணம் பண்ணி உன் வாழ்க்கையை நடத்தி இந்த கருமாந்திரம் பிடிச்சவனை எப்படி விட்டுருன்னு அப்படி தான் நான் புத்திமதி சொல்லுவேன். ஆமாம் என்னன்னா அப்படிலாம் சொல்கிறீங்களே அப்படின்னு நான் அப்படி தான் பேசுவேன். கேட்டால் நான் ஓடு அப்படின்டுவேன். இந்த ஆள் இப்படி தான், இந்த ஆள்கிட்ட வந்து நம்ம வந்து அறிவு கேட்கறதுக்கு வந்து அது போய்டும். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படி தான் கேவலம், எங்கே பார்த்தாலும் ஒரே கேவலம், எங்கே பார்த்தாலும் ஒரே அசிங்கம். இந்த கர்மத்தெல்லாம் விடு. சினிமா அனுபவத்தை பற்றி நான் பேசுகிறேன். என்ன இப்போ நான் என் சினிமா அனுபவம், நான் பட்ட துன்பம் கஷ்டத்தை பற்றி பேசுகிறேன். கேட்டால் கேளுக்காக என்னப்ப. அன்பானவர்களே, நான் சொல்வதெல்லாம் 100% கரெக்ட் கிடையாது, சரியா? அது போட்டோம். இப்போது உலகில் உள்ள உலகில் மனிதன் தோன்றியதுலேருந்து இன்று வரைக்கும், இப்போ இந்த செகண்ட் வரைக்கும் எல்லாருமே கலைஞன் தான். ஒரு ஓவியனை எடுத்துங்க, ஒரு சிற்பியை எடுத்துங்க, எவ்வளோ பெரிய ஒரு ரசிகனாக இருந்தால் ஒரு ஓவியத்தை அந்த மாதிரி வரைய முடியும், ஒரு சிற்பத்தை அந்த மாதிரி செதுக்க முடியும். அவன் எவ்வளோ பெரிய ரசிகன். ஒரு உண்மையான ரசிகன் யார் தெரியுமா? ஒரு பெண்ணை நிர்வாணமாக அப்படியே உட்கார விட்டுட்டு அவளை அப்படியே பார்த்துக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே இருப்பான். செக்ஸ் உணர்வு இருக்காது, செக்ஸ் வேறு, அது வேறு. செக்ஸ் உணர்வே இல்லாமல் அப்படியே ரசித்து கொண்டே இருப்பான். அவனால் மட்டும்தான் ஒரு சிறந்த ஓவியனாக இருக்க முடியும், அவனால் மட்டும்தான் ஒரு சிறந்த சிற்பியாக இருக்க முடியும். அவனை காட்டில சிறந்த மனித உலகிலே இருக்க முடியாது. தட் மீன்ஸ் ரசிகன். எவன் ஒருவன் இங்கு ரசிகன் இல்லையோ அவன் வேஸ்ட், அவன் குப்பை தொட்டி, அவள் தான். நான் சொல்கிறது இந்த டாவின்சி கோட், ஏசுநாதர் சப்பர் இருக்குல்ல, டாவின்சி கோட், லியோனார்டோ டாவின்சி மிகப்பெரிய, அவருக்கு குரு இருந்தாங்க, அது வேறு விஷயம். பீத்தோவன் மிகப்பெரிய மியூசிக் மேன்,
ஆனால் அவருக்கு மியூசிக் பிடிக்காது. அவங்க அப்பாவுக்கு பிடிச்சது அவரை தொலை பண்ணார். இப்படி ஒவ்வொருவருடைய ஒரு வாழ்க்கையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்க ரசிப்புத்தன்மை வேண்டும். அப்படி தான் நான் ஒரு அற்புதமான ஒரு ரசிகன். அதனால தான் எங்கே போனாலும் நான் பேசுவேன். இதில் பேசுவேன். நேர்லலாம் எல்லாருக்கிட்டையும் அவங்க பேச விட்டுட்டு அவங்க பேசுகிறத கேட்டுக்கிட்டு அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். அன்பானவர்களே, நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க. மெயினாக எங்கள் அப்பா எனக்கு சொல்லியிருக்காரு, நான் கேட்டிருக்கேன். ஆமாம், எழுதுனவன் என்னது பாடுனவன் பாட்டை கெடுத்தான், எழுதுனவன் எழுத்தை கெடுத்தான். என்னது முதல்ல பாடினானா இல்லை முதல்ல எழுதுனானா? முதல்ல பாட தெரிஞ்சவன் முதல்ல எழுத தெரிஞ்சவன் அப்படின்னு பார்த்தா முதல்ல பாட தெரிந்தவர்கள் தான். ஆமாம், அதுக்கப்புறம் தான் கல்வி மயிறு படிப்பு பிடிப்பலாம். ஃபஸ்ட்டு ஆமாம், ஒரு குழந்தை பிறக்கும்போது மழலை மொழி பேசுகிறது, அழுவுது, கத்தலைன்னா அது செத்து போச்சுன்ற மாதிரி டாக்டரே சொல்லி கொடுப்பான். கத்தணும், ஒரு குழந்தை பிறந்தா உடனே கத்தணும்னு சொல்லுவாங்க. அது என்ன மயிரோ நமக்கு சரியாக தர விட்டுரு. ஸோ முதலில் பிறந்தது எது? மொழி. என்ன மொழி? மழலை மொழி. அதுதான் பாஷை. பாடல்னு எடுத்துக்கியேன். மழலை மொழி, அது ஒரு பாடல். ஸோ முதலில் பிறந்தது பாடல். ஆக நம்ம பாட்டை கெடுத்தான், எழுதுனவன் ஏட்டை கெடுத்தான். எங்கள் அப்பா கிட்ட எங்கள் அப்பா ஏதாவது சொல்லுவார், எப்பா என்னப்பா இது? ஆமாம், பாடினவன் பாட்டை கெடுத்தான் அப்படின்னாக்க. இப்போ அந்த குயில் ரொம்ப அழகாக பாடும். இந்த குயில் அழகாக பாடும். இந்த கழுதை இருக்குதுல்ல, கழுதை, அது குயிலை மாதிரி பாடணுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணிச்சான். எங்கெங்கேயோ போய் என்னென்னமோ சங்கீதம் சஸ்டைன்லாம் பண்ணுவானுங்கள்ல, இந்த சரிகமப்பா என்னமோ சொல்கிறான், நோட்ஸ் சொல்லுவானுங்க, நோட்ஸ் இதான் என்னென்னமோ பண்ணிச்சான். என்னென்னமோ போலியா புரண்டு காடு மேடெல்லாம் சுற்றி கடைசியில் எனக்கு நல்லா பாட வருன்ட்டு போய் குயிலுக்கு முன்னால் பாடிச்சான். ஆனு குயில் தற்கொலை பண்ணிச்சு. குயில் தற்கொலை பண்ணிச்சு. அப்படி தான் எனக்கு இந்த மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம். ஆமாம், நான் தான் பெரிய காப்பி ரைட்டர், மயிறு ரைட்டர், பீத்தோவன் எவ்வளோ பெரிய ஒரு பீத்தோவன். சரி, அதை விட்டு பாடினவங்க தான் அப்படி போச்சா. எழுதுனவன் ஏட்டோக்கு எடுத்தானா? எழுதுனவன் என்னது ஏட்டோக்கு எடுத்தானா? எப்படி ஏட்டோக்கு எடுத்துருப்பான் சொல்லு? எழுதுனவன் ஏட்டோக்கு எடுத்தான்ப்பா, சொல்லுப்பா, எப்படிப்பா ஏட்டைக்கு எடுத்தான்? யாருக்கணுமே இருக்கிறதெல்லாம் இடையில இவ்வளோ சொரிப்பா. இப்போ நம்ம பாடப்புத்தகத்தில் கருணாநிதி பேரை சேர்க்கணும்னு சொல்லலையா? இப்படி தான் பைபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பழைய ஏற்பாடுன்னு ஒன்று உண்டு. பழைய ஏற்பாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப முரண்னு இருக்கும். அதை ஃபைட் பண்ணி பெரிய சிலுவை போரெல்லாம் வந்தது. அதுக்காக அது பழைய ஏற்பாடு இருக்கக்கூடாது, புதிய ஏற்பாடு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனை. ஏன்னா அதில் அந்த அளவுக்கு பெண்களை எல்லாம் பார்த்தா அந்த முஸ்லீம்ஸும் கிறிஸ்துவர்களும் பெண்களை ரொம்ப ரொம்ப ஒரு 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 ரவுண்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க, ஒரு கட்டத்துக்குள்ளே தான் வச்சுருந்தாங்க. அதை மீறி இப்போவும் நிறைய இருக்குது அந்த மாதிரி பேர். அந்த முஸ்லீம்ஸுங்க அப்புறம் கிறிஸ்துவர்கள் இன்றைக்கும் ரொம்ப பேர் அவங்கவுங்க நாட்டில் சினிமா தேட்டர்ஸ்லாம் கிடையாது, சினிமாவுக்குலாம் போக மாட்டாங்க. சினிமா பற்றி தான் நான் பேசுகிறேன். அப்படி தொடர்ந்து பாருங்கள், சினிமா பற்றி தான் பேச போகிறேன். மாடியார் போர்டு ஒரு பேப்பர். இப்போது சினிமாவை பற்றி தெரியாதவர்கள் இருக்க முடியும். இப்போ தான் சினிமா என்ன இன்னும் காலங்காலமாக இருக்குதா? காலங்காலமாக கலை இருக்கிறது, கூத்துக்கள், நடனம், பாடல், இது காலங்காலமாக மனிதன் தோன்றும் போதே அவனோடு தோன்றியது தான் இந்த கலை. அதாவது டான்ஸ், மியூசிக், இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அதை கேவலப்பட்டிருந்து யாரெல்லாம்னா அதை இப்போ தான் அந்த சினிமா தோன்றியதுக்கு அப்புறம் தான். இல்லை, சினிமாவின் தந்தை அவர் சார்லி சாப்ளின், அது வரையும் அற்புதம். அப்புறம் இன்னும் அது 1911 காலகட்டங்களில் தான், 1911 காலகட்டங்கள் தான் சினிமா தோன்றியது. ஊமை ஸ்டேஜ்லேயே மியூசிக்லாம் பண்ணுவாங்க, ஊமை படம் போயின்னு இருக்கும். அப்புறம் இங்கே இந்தியாவில் 1917ன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்தியாவில் பாம்பேயில் தான் மராட்டியரில் மராட்டிய அவங்க தான் ஏதோ ஃபஸ்ட்டு மூவி பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் பாம்பேக்கு தான் போயாகணும் அந்த காலத்தில். சினிமாலாம் பாம்பே தான், லேபு அது இது எல்லாமே அங்கேருந்து தான் நடிகை வருவாங்க போவாங்க. அந்த மாதிரி மலையாள படம் ஃபஸ்ட்டு இந்தியன் மேக் மூவி எது அப்படின்னு கேட்டால் மலையாள படம் அப்படின்னு சொல்லி நான் படிச்சிருக்கேன். எல்லாம் படித்தது தான், நம்மளா போய் பார்த்துமா என்ன. எனக்கு 62 வயசு. அது சினிமா பிறந்து அது ஆயிடுச்சு 1911. நல்லா கேள்விப்பட்டது, நண்பர்கள் சொன்னது, புத்தகங்களில் படித்தது, அப்படித்தான். ஸோ நான் எதுக்கு இது சொல்ல வரேன்னா, சினிமா ஆசை என்பது இந்த ஜெனரேஷன்ஸில் வந்தது தான். அதாவது 1900களில்
எஸ் 1900 தொடங்குனது தான். ஆமா. இப்படித்தான் நான் கரெக்ட்டா தானே சொல்றேன். அப்படித்தான் சொல்றேன்னு நெனைக்கிறேன். சரியா தெரியல. அதான் 19ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் சினிமா கினிமாலாம். அதாவது சினிமா என்னைக்கு வந்ததோ அன்னைக்கே மனுஷன் செத்து போயிட்டான்னு அர்த்தம். கெட்டுட்டானுங்க. ரைட்டா? சரி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அப்புறம் அன்பானவர்களே, என்னடா திடீர்னு வந்து பேப்பர் நியூஸ் படிக்கிறத விட்டுட்டு சினிமா மயிறு மண்ணாங்கட்டின்னு சொல்லுங்கிறானே கலப்பையன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ரைட்டு, ஓகே தான். பிகாஸ் வந்து நான் போயிடுவேன், திருப்பி நியூஸ் படிக்கிறதுக்கு போயிடுவேன். அது அப்புறம் இப்போ இல்லை. இப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொன்னாக்க, இப்போது அந்த சினிமா அப்படின்ற அந்த அந்த ஆசையானது வந்து மனிதர்களை எந்த அளவுக்கு சேதாரம் செய்யும், நாசம் பண்ணும் அப்படின்றத பற்றி தான் நான் இப்போது ஒரு 4-5 வீடியோக்குள்ளே ஒரு ஒரு 7-8 வீடியோ, ஒரு 10 வீடியோ கூட சின்னது ஷார்ட்ஸ். ஆமாம், அதான். ஏன்னா ஷார்ட்ஸ் தான் பார்க்குறாங்க பீப்புள் லாக்ஸ் ஷார்ட்ஸ், ரீல்ஸ் இந்த மாதிரி தான். தே டோன்ட் வாண்ட் டு தே டோன்ட் வாண்ட் டு லிசன். லென்த் வீடியோ பார்க்குறதுல அவங்களுக்கு புரியும் இல்லை. தே வாட் அவங்க ஒரு இதுக்குள்ள ஆகிட்டாங்க, இப்படி ஆகிட்டாங்க. தே வாட் ஐ டோன்ட் நோ ஹவு டு எக்ஸ்பிளைன் இட். சரி, ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அன்பானவர்களே, ஆரம்பகால சினிமாக்கள், ஆமாம், சினிமா என்பதே நமக்கு சொந்தமானது, ஃபாரினர்ஸ்க்கு சொந்தமானது இல்லையா? ஸோ ஆரம்ப காலங்களில் நடிகைகள் பார்த்தீங்கன்னாக்க பாம்பேலேருந்து தான் வருவாங்க. பாம்பேலேருந்து வைஜந்தி மாலா, அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இங்கேருந்து எல்லாம் பாம்பேக்கு போகிறாங்க. இப்போ நிறைய நடிகைகள் பார்த்தா இங்கேருந்து பாம்பேக்கு போயிடுவாங்க. அந்த காலத்தில் ஆரம்ப காலத்தில் ஒரு ஹீரோயின் தொட்டு கொள்ளாமலே பார்ப்பாங்க. ரொம்ப அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆணாகட்டும், ஹீரோ ஆகட்டும், ஹீரோயின் ஆகட்டும், யாராகட்டும், எல்லாருமே வந்து பன்முகம் கொண்டவர்களாக இருப்பார்கள். பாடணும், அவங்களே பாடுவாங்க, சொந்தமாக பாடுவாங்க, ஆடுவாங்க. டைலாக்லாம் செம்மையாக இருக்கும். ஆமாம், எழுதுகிறவங்க கூட அந்த மாதிரி ரொம்ப சிறப்பாக டைலாக்லாம் செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த காலமே அந்த காலம் தான். அப்படி இருக்கும். எல்லாருமே எல்லா திறமைகளையும் வச்சுருப்பாங்க. அப்பொழுதும் போட்டி இருந்தது. சும்மாலாம் எவனும் சினிமாவுக்குள்ளார வந்துட முடியாது அந்த காலத்துலேயே. அப்போவும் அரசியல், பணம், பலம் எல்லாமே இருந்தது அப்போவும். அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். அன்பானவர்களே, அந்த காலம் சரியில்லை, இதை இப்போ இன்றைக்கி கூட சரி. ஆமாம், சினிமா பற்றி அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருமே பேசுவாங்க. அது உண்மை தான். ஆமாம், அதிகமாக எல்லா துறையிலையும் இருக்குது. எத்தனையோ துறைகள் இருக்குது இல்லையா? எல்லா துறையிலையும் ஒரு 10% இருக்குது அப்படின்னு சொன்னால், சினிமா துறையில் 99% இருக்குது. 99, 1% இல்லைன்னு சொல்லலாம். அது எப்படின்னா, அந்த காலத்துலேயே அண்ணா அவர்கள் சொல்லுவார் பானுமதி ஏதோ ஒரு பிரச்சனையில் மீட்டிங்கில் அவரை பற்றி தப்பாக பேசுவாங்க, அண்ணாவை பற்றி. அப்போ பானுமதியை குறிப்பிட்டு சொல்லுவார், ஆமாம், பானுமதி ஒன்றும் படித்தாண்டா பத்தினியும் கிடையாது, நான் ஒன்றும் எல்லாத்தையும் திறந்துட்ட விஸ்வாமுத்திரரும் இல்லை. அந்த மாதிரி அவர் சொல்லுவார். சரியாக நான் சொன்னேன்னா சரியாக தெரியல, பட் இதுதான் கருத்து. இந்த மாதிரி அந்த காலத்துலேயே. ஆமாம், படிதாண்டா. அதவே யாராவது இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள், நான் சந்தோஷப்படுறேன். அடுத்த வீடியோ பேசலாம். அன்பானவர்களே, அந்த கால சினிமா, இந்த கால சினிமா ஒரே ஒரு வித்தியாசத்தான். அது என்னவென்றால், அந்த காலத்தில் எல்லா திறமைகளும் ஓரங்க இருக்க வேண்டும். பாடணும், சொந்தமாக எல்லாமே ஆடணும், காமெடி பண்ணணும், டைலாக் எழுதணும், ஏகப்பட்ட விஷயங்களை சொந்தமாக. இன்றைக்கி மாதிரி கிராஃபிக்ஸ்லாம் அன்றைக்கி கிடையாது. எல்லாம் உயிரை கொடுத்து உழைக்கணும். ஆமாம், உயிரை கொடுத்து 10 நிமிஷம்லாம் டைலாக் தொடர்ந்து பேச வேண்டியிருக்கேன். இன்றைக்கி ப்ராம்ப்ட் பண்ணுவானுங்க. நானே ப்ராம்ப்ட் பண்ணவன் தான். நானே நிறைய நடிகர்களுக்கு நான் ப்ராம்ப்ட் பண்ணியிருக்கேன். அப்போவும் அவர்கள் மானத்தை இழந்தார்கள். அப்போவும் கற்பை அடமானம் வைத்து தான். அப்போவும் எல்லாரையும் சொல்ல முடியாது, இன்றைக்கும் எல்லாரையும் சொல்ல முடியாது. இன்றைக்கி ஒரு திறமையும் உனக்கு வேணாம். ஒரே ஒரு திறமை கூட உனக்கு தேவையில்லை. பணம், அரசியல், ரவுடித்தனம், அசிங்கம், கேவலம், இந்த மாதிரி உங்கள்கிட்ட அவ்வளோ கேவலமான கெட்ட புத்தி, ஐடியாக்கள், சிந்தனைகள், அதை வச்சு அதான் எடுத்தோடனே சாரையா கடையை காட்டுறான். எடுத்தோடனே பொண்ணை கற்பழிக்கிறத காட்டுறான். அதுவும் இந்த காலத்து பொண்ணுங்க எல்லாம் அந்த வில்லனை தான் விரும்புகிற ஆளுங்க. ஸோ அந்த மாதிரி தான். அதே நேரத்தில் ஃபுல், ஆமாம், கீழ் மட்டத்துலேருந்து மேல் மட்டம் வரைக்கும் எல்லார்கிட்டையும் படுக்கணும் நடிகை. இவன் கூட்டி கொடுக்கணும். இவன் ஹீரோ, டான்ஸ் மாஸ்டர், ஸ்டன் மாஸ்டர், அவன் எல்லா மாஸ்டரும் கூட்டி கொடுத்தா மட்டும்தான் இங்கே வாழ முடியும். ரெண்டாவது, பணம், பலம், அரசியல், பின்புலம், எல்லாம் பின்னு புலம்.
அதெல்லாம் நல்லா குனிஞ்சு குனிஞ்சு காட்டணும். அப்போ தான் இங்கே நீ இந்த காலத்தில் சினிமாவில் இருக்க முடியும். இது ஒரு வித்தியாசம். அடுத்தது பார்க்கணும். ஏப்பா அன்பானவர்களே, எவ்வளவு குனிகிறாயோ அப்படின்னு சொன்னதை டபுள் மீனிங்காக எடுக்காதீங்கப்பா. இந்த குனிகிறத தான் நான் சொன்னேன். இப்போ நாணல் இருக்குது, நாணல் இல்லை, இவ்வளோ பெரிய புயல் அடிக்குது, சூறாவளி காற்று அடிக்குது, எவ்வளோ செம்மையாக அந்த நாணல் டான்ஸ் பண்ணுறேன். அது வளையும் அப்படி நிமிரும், இப்படி வளையும் இப்படி நிமிரும். எப்படி அந்த சூறாவளி காற்று ஆனது 8 திசையும் திக்கு தெரியாமல் போட்டு சும்மா சல்லடை மாதிரி குத்துன்னு குத்துனாலும் இழுத்து பிடிச்சி அடித்தாலும் அது பாரு எவ்வளோ அழகாக அந்த நாணல் வளைந்து கொடுக்கும். அதுபோல் ஒரு நாணல் போல, ஆமாம், எல்லா கேவலத்துக்கும் அடி உத குத்து கொலை கூத்து கீத்து மயிர் மண்ணாங்கட்டி எல்லாத்துக்கும் நாணல் போல நீ வளைந்து கொடுத்தால் சினிமாவில் பொது மேடையில் ஆஸ்கர்லாம் கிடைக்கும். ஆஸ்கர் 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 ஆஸ்கர். அன்பானவர்களே, சினிமாவில் நான் 18 வருடங்கள் வாழ்ந்துறேன். எல்லாமாவும் இருந்திருக்கேன். ஆமாம், டான்ஸ் மாஸ்டரு, அசிஸ்டன்ட் டைரக்டரு, அப்புறம் ஜூனியர் ஆர்டிஸ்ட்னா கும்பலில் கோய்தா. என் பிள்ளைய குழந்தை நட்சத்திரமாக 30 படம். என் பிள்ளை மைக்கேல் ஜாக்சன் சின்ன பேபி நாயகன் படம்லாம் நான்லாம் எல்லோரும் கூட வேலை செஞ்சுருக்கேன். ரஜினிகாந்த், கமலஹாசன், சரத்குமார், கார்த்திக், தியாகராஜன், யார் பிரசாந்த் அவங்க அப்பா, கார்த்திக் அவங்க அப்பா, கார்த்திக் அவங்க அப்பா கூட இல்லை, அவர் முத்துராமன் அவர் இல்லை, வேறு இன்னொருத்தருங்க ஜெய்சங்கர். இந்த மாதிரி எல்லாருக்கும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் சிவாஜி கணேசன் கூட, எம்ஜிஆர் கூடயே நான் எம்ஜிஆர் 10 அடி டிஸ்டன்ஸில் எம்ஜிஆர் நான் பார்த்துருக்கேன். சார் அதை விட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா, சினிமாவுக்கு தயவு செஞ்சு வராதிங்கன்னு சொல்கிறதுக்காக தான் அவ்வளோ நேரம் நான் பேசின்னு இருக்கிறேன். நான் பட்ட நாரண மாதிரி நாசம் மாதிரி நீங்கள் நாசம் அடைய வேண்டாம். மறுபடி என் சொந்த கதை வேணும்னா நான் சொல்கிறேன், நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் சொல்கிறேன். பட் என்ன சொல்ல வரேன்னா, தயவு செஞ்சு சினிமா வருங்காலங்களில் இருக்காது. 100% ஏற்கனவே இல்லாமல் போயிடுச்சு. ஆமாம், எல்லாருக்குமே. ஆமாம், இதோ இன்றைக்கி 10 படங்கள் ரிலீஸ் ஆகுதான். நீ வெள்ளிக்கிழமையா 10 படம் ரிலீஸ் ஆகுதான், ஒரு படம் கூட ஓடாது. இதே மாதிரி 100 கோடிக்கு வியாபாரம் ஆச்சு, 200 கோடி பொய், எல்லாமே அட்டை பொய். புரியுதா? ஒரு படமும் ஓடல. உண்மையை எவனுமே சொல்ல மாட்டான். நான் என்ன சொல்ல வரேன்னா, தயவு செஞ்சு சினிமா மோகத்தில் ஊர் விட்டுட்டு ஊருங்க பெண்கள் வர வேண்டாம். இந்த பசங்களை விடு, இதுக்கு புறம்போக்கு அது எங்கேயாவது பிச்சை எடுக்கும் போவோம். ஆமாம், அந்த சினிமா இப்போ எவ்வளோ சினிமா படங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அந்த சினிமா கோலம்பாக்கம், சாலிகிராமம், மல்சரபாக்கம், அந்த பக்கம் அந்த என்னது சாய் நகர், அப்புறம் அந்த சுற்று வட்டாரம், தேனாம்பேட்டு, மயிர்பேட்டெல்லாம் அப்படி இப்படிலாம் எல்லாம் அப்படி போயிடுச்சு. எங்கள் ஐயப்பன் தாங்கலாம் தாண்டி போயிட்டான். முன்னொரு காலத்தில் தடிக்கு நாளாக சாலிகிராமத்தில் இருந்தப்போ தடிக்கு விழுந்தா ஒருத்தவன் தூக்கி விட்டா அவன் சினிமாக்காரனாக இருப்பான். இப்போ சினிமாக்காரன்லாம் அங்கே கிடையாது. இப்போல்லாம் எல்லாம் கூட்டி கொடுக்குறவன் தான் அங்கே இருக்கிறான். அன்றைக்கும் இருந்தான். அந்த மாதிரி புதுசாக நான் சொல்ல வரல, அன்றைக்கும் இருந்தான். ஆமாம், இப்போ நான் கூட அந்த மாதிரிலாம் செய்ய முடியாதுன்றதுனால, ரெண்டாவது நமக்கு அந்த சினிமா நமக்கு உண்மை பேசுகிறோம். நான் எப்போயுமே சினிமா மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு கருவி, ஆயுதம். எல்லா மக்களையும் சென்று அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆயுதம். அந்த சினிமா என்கின்ற ஒரு ஆயுதம் மூலியமாக நல்ல விஷயங்களை சொல்ல வேண்டும். எம்ஜி ராமச்சந்திரன் எடுத்துக்கோ, ஒரு சினிமா படத்தில் சிகரெட்டு கூட குடிக்கிற மாதிரி சீன் இருக்காது. ஆமாம், சொந்த வாழ்க்கையை விடுப்பா. சொந்த வாழ்க்கை, நான்லாம் சொந்த வாழ்க்கையில் ரொம்ப கேவலம். அவ்வளோ பெண்கள்கிட்ட போயிருக்கேன். சினிமாக்காரன் பெண்கள்கிட்ட போகாமல் இருக்க முடியுமா? நான் என்ன சொல்ல வரேன், தயவு செஞ்சு சினிமாவுக்கு பெண்கள் வராதிங்க. சினிமா வருங்காலத்தில் கண்டிப்பாக இருக்காது, ஏற்கனவே அழிஞ்சு போச்சு. இந்த சீரீஸ்ன்றான் பாரு, அந்த வெப் சீரீஸாக அந்த மாதிரி போயிடுச்சு. அந்த மாதிரி போங்க, ட்ரை பண்ணுங்கள். அங்கே ஓரளவுக்கு கொஞ்சம் நியாயம் இருக்கிறதா கேள்விப்படுறேன். நமக்கு தெரில. நான் 20 வருஷம் ஆயிடுச்சு சினிமா விட்டு. நான் 20 இயர்ஸுக்கு மேலே ஆகுது. நான் என் சொந்த வீட்டுக்கு வந்துட்டேன். ஆமாம், அந்த காலத்தில் எங்கள் அப்பா அம்மாட்ட சண்டை போட்டு போடுவேன். நான் சினிமா ஆசையில் மோகத்தில் போயிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். சினிமாவில் நாசமாக போயிட்டேன்னா பார்த்துங்க. தேவைப்பட்டால் சொல்கிறேன். அதை கமெண்ட் பாக்ஸில் ஏங்க நீங்கள் பட்ட அசிங்கம், அது கேவலம், அதை பற்றி எதாவது சொல்லுங்கன்னா வேணால் நான் சொல்கிறேன். நான் இறுதியாக இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு யாரும் சினிமாவுக்கு வராதிங்க. அப்படி வரதா இருந்தால் நீ பயங்கரமான ஒரு நாதாரியாக இருக்கணும், நிறைய காசு வச்சுருக்கணும், நிறைய பொறுக்கி போய் பின்னால் இருக்கணும். ஆமாம், ஆட்டையை போடுற விஷயம்லாம் இருக்கணும். உனக்கு மேலே ஒருத்தன் உயர்ந்து போகிறான்னா அவனை கொலை பண்ணி அவனை, ஆமாம், மெயினாக அரசியல்வாதிகள் எல்லாம் நீ அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். திமுககாரன் உன்னை சினிமாவில் இந்த காலம் இல்லைன்னா 1000 ஜென்மம் ஆனாலும் திமுககாரன் இருக்கிற வரைக்கும் நீ சினிமாவில் நீ சாதிக்கவே முடியாது.
டேலண்ட்டு தெருவுக்கு தெருவு லட்சம் டேலண்ட் இருக்கான். ஒரு தெருவில் 100 பாடகர்கள் இருக்கான். ஒரு தெருவில் இப்போ என் தெருவு எடுத்துக்கேன், 100 ஹீரோ இருக்கான், 100 ஹீரோயின் இருக்கான், 100 டைரக்டர் இருக்கான், 100 மியூசிக் டைரக்டர் இருக்கான். எல்லாம் பயங்கர திறமைசாலிகளை இங்கே தான் ஏன் இருப்பான். அங்கே போனீங்கன்னா அவனை சேர்த்துக்க மாட்டான், கிட்டே சேர்க்க மாட்டான். பிச்சை எடுக்கணும், புரிதா? பிச்சை எடுக்கணும். நொன்பு நூடுல்ஸ் ஆகி நீ வந்து ஆமாம் சொந்த வீட்டுக்கு வந்து நீ திருப்பி வரவே முடியாது. அப்படியே பிச்சை எடுத்துக்கினே கிளம்புற, அப்படியே எங்கேயாவது நாதாரியாக போக வேண்டியதான். ஸோ தயவு செஞ்சு சினிமா பக்கம் போகாத. சினிமா நல்ல விஷயம் கிடையாது. சினிமா இல்லாத ஒரு அந்த ஒரு நாடு அற்புதமான ஒரு நாடாக இருக்கும். நிறைய நாடுகள் இருக்குது. நியூசில் நிறைய நாடுகள் இருக்குது, நிறைய ஏகப்பட்ட நாடுகள். முஸ்லீம் நாடுகள்லாம் சவுதியிலலாம் தேட்டர்ஸே கிடையாது. சவுதி அந்த மெக்கா மதினாலாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் சினிமா தேட்டரே இல்லைன்னு நினைக்கிறேன். துபாய் இருக்கும், துபாயில் நாடி போன ஒரு ஊர் துபாய், அமெரிக்கா அந்த மாதிரி. அங்கெல்லாம் அமெரிக்கா வந்து அவங்க சினிமா ஹாலிவுட்டுன்ற அவங்க திட்டுப்பயல மொத்த திட்டுப்பயலாம் ஹாலிவுட்டில் தான் இருக்கான். ஸோ அதனால் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, சினிமா வந்து உன்னை ஒரு பொழுதும் நல்ல மனிதனாக மாற்றாது. ஒரு காலத்தில் சினிமா அப்படி இருந்தது. அதை இன்று உள்ளவன் வந்து வந்து செவிலியா தொழிலாக மாற்றிட்டான். ரைட்டா? ஓகே. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடோ நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக. காற்றில் மிதக்கும் ஒளிகளிலே, கடலில் தவழும் அலைகளிலே, இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவான். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடோ நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடு நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடு நதிகளும் எனக்காக. தவழு நிலமாம் தங்கரதம், தாரகை பாதித்த மணிமகுடம், குயில்கள் பாடும் கலை கூடம், கொண்டது எனது அரசாங்கம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடு நதிகள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடு நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடு நதிகளும் எனக்காக. எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை மனமே என் கோயில், அவளே என்றும் என் தெய்வம். அன்னை மனமே என் கோவில், அவளே என்றும் என் தெய்வம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடு நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வதும் எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடு நதிகளும் எனக்காக. बचना ऐ हसीनो लो मैं आ गया, हुस्न का आशिक हुस्न का दुश्मन, अपनी अदा है यारों से जुदा। बचना ऐ हसीनो लो मैं आ गया, बचना ऐ हसीनो लो मैं आ गया।